தமிழர்களின் வடபுல அரசியல் பரப்பு குறித்து கடந்த 2 நாட்களாக ஒட்டோபோன் பிஸ்மார்க் கூறிய சாத்தியப்பாட்டு அரசியல் கலை குறித்தும் ஆட்சி அதிகார இருக்கைகளுக்கான ருசிக்கான எண்களின் ஆட்டம் குறித்தும் அதாவது நம்பர்ஸ் கேம் குறித்தும் குறிப்பிட்ட இன்றைய பார்வைக்கு யாழில் உள்ள ஸ்ரீதர் திரையரங்கு வாசலில் தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் EPDP டக்ளஸ் தேவானந்தா சமேதராக தெரிவித்த கருத்துக்கள் அல்லது வடக்கின் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைத்துக் கொள்ள EPDP-இடம் ஆதரவு கோரிய விடயமோ ஆச்சரியங்களை உருவாக்கி கொள்ளவில்லை. ஏனெனில் தமிழரசு கட்சியை சிதிலம் அடைய வைத்த சுமந்திரனின் மிஷன் இவ்வாறான காட்சிகளில் தான் இறுதியாக முடியும் என்பது ஏற்கனவே எதிர்பார்க்கத்தக்க ஒரு விடயம். அந்த வகையில் தமிழரசின் கிருமி தொற்று குறித்து வெளிப்படையாக சொல்லிக்கொண்ட போது, அதுவும் சுட்டிப்பாக விஷக்கிருமி குறித்து குறிப்பிட்ட போது பொங்கி எழுந்து தம்மிடம் இருந்த செம்பிலிருந்து அதாவது பன்னீர் செம்பிலிருந்து இவ்வாறான கருத்துக்களை சகட்டு மேனிக்கு எடுத்துவிட்ட முகங்கள் ஊடக முகங்கள் மீதும் சேரடிப்புகளை செய்து கொண்டன. சுமந்திர முகங்களை பொறுத்தவரை சுமந்திரனுக்கு கீழுள்ள தமிழரசே தமிழர்களின் புனிதம், மற்றெல்லாம் சனிகள் என சுமந்திராய நமக என சொல்லியபடி இந்த அடிபொடிசுகள் தாம் தூம் என குதித்தார்கள். இப்போது அதே அடிபொடிசுகள் டக்ளஸ் CVK சந்திப்பு கண்டு ஹீஹி என தலையை சொரிய தலைப்படுகிறார்கள். அவர்களை பொறுத்தவரை கஜேந்திரகுமாரின் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மேற்பார்த்த தமிழ் தேசிய பேரவைக்கும் சங்கு அணியாகிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான கொள்கை இணக்கப்பாட்டை மையப்படுத்திய சேரடிப்புகளுக்காக காத்திருந்தவர்கள். அவ்வாறான சேரடிப்புகள் மற்றும் எதிர்வினைகளுக்கு கச்சைகளை கட்டி தமது தொடைகளை தட்டி கொண்டவர்களுக்கு தமது தரப்பிலிருந்தே ஒரு நாரடிப்பு நகர்வு வந்தமை கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கக்கூடும். ஆனால் சுமந்திரனின் கீழான தமிழரசு கட்சியை பொறுத்தவரை இது ஒன்றும் மாவை சேனாதிராஜா பாணியில் நெஞ்சார துயரத்தில் வீழ்ந்து கிடக்கும் அதிர்ச்சிகரமான விடயமே அல்ல. மாறாக கருத்தியல் ரீதியாக சொன்னால் தமிழர்கள் மீதான படுகொலைகளை செய்த ஆட்சி அதிகார மையத்துக்கு பொறுப்பான மஹிந்த ராஜபக்ஷவுக்கே கிழக்கில் வாக்குகளை கோரி அவரது பரப்புரை மேடையில் பிள்ளையானுடன் அமர்ந்திருந்த சாணக்கியனே இப்போது கிழக்கில் நம்பர் 1 தமிழ் தேசியவாதியாக மாறிவிட்ட நிலையில் வடக்கிலும் மஹிந்த அணி முதல் அனைத்து கொழும்பு அதிகார அணியில் இருந்த டக்ளஸ் தேவானந்தாவையும் இனிமேல் வடக்கின் நம்பர் 1 தமிழ் தேசியவாதியாக தமிழரசு சித்தரித்துக் கொண்டால் கூட அதிலும் ஆச்சரியம் வந்து கொள்ளாது. நேற்று ஸ்ரீதர் திரையரங்கு வாசலில் டக்ளஸ் தேவானந்தாவுடன் CVK பிரசன்னப்பட்டு நின்ற காட்சியை பார்த்தால் போகிற போக்கில் கிழக்கின் உள்ளூராட்சி ஆட்சி அதிகாரத்துக்கும் தேவையானால் கருணா பிள்ளையானின் வாசலில் தமிழரசு கட்சி போய் நிற்காது என்பதற்கான உறுதிப்பாடுகள் ஏதுமில்லை. ஒருவேளை இவ்வாறான எதிர்கூறல்களை சொன்னால் ஐயோ அபச்சாரம் அபச்சாரம் என சுமந்திர செல்கள் கதறிக்கொள்ளவும் முடியாது. ஏனெனில் நேற்றைய ஸ்ரீதர் திரையரங்கு காட்சிக்கு முன்னால் தமிழ் தேசிய கட்சிகளிடமே உள்ளூராட்சிகளின் ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும் என்ற சுருதியை சுமந்திரனே சொல்லிக் கொண்டாலும் இப்போது அதனையே EPDP-க்காக சற்று மாற்றி தமிழ் தேசிய கட்சிகள் என்ற நிலைப்பாட்டை தமிழ் கட்சிகளின் நிர்வாகத்தில் உள்ளூராட்சி சபைகள் என்ற புதிய ஒரு நிலைப்பாட்டை சொல்ல தலைப்படுகிறார்கள். ஆனால் நேற்று ஸ்ரீதர் திரையரங்க முன்றலில் வெளிப்பட்ட இந்த அரங்க காட்சியானது மறுபுறத்தே கஜேந்திரகுமார் மேற்பார்த்த கொள்கை இணைக்கப்பாட்டு கூட்டணிக்கும் அனுரவின் தேசிய மக்கள் சக்திக்கும் ஏன் சகல பாவங்களும் களையப்பட்ட திடீர் ஹீரோவாக டக்ளஸை மாற்றிக்கொள்ளும் வியூகங்களுக்கு தமிழரசு கட்சியும் உபரியாதாயங்களை வழங்கிக் கொள்கிறது. அதுவும் ஸ்ரீதர் திரையரங்கே தற்போது அதன் குடியிருப்பாளர்களான EPDP-யால் அடாத்தாக கையகப்படுத்தப்பட்ட ஒரு இடம் என்ற நிலை இருக்கும் போது அவ்வாறான அடாத்து இட முன்றல் காட்சிகள் இவ்வாறான சில புனித நீர் தெளிப்புகளை செய்யத்தான் செய்யும். தமிழரசு கட்சியின் அடிபொடிசுகளை பொறுத்தவரை நாடு AKDR-உடன் இருந்தாலும் தமிழ் பகுதிகளின் உள்ளூராட்சி சபைகளின் நிர்வாகம் EPDP-யின் ஆதரவு பெற்றாயினும் தம்முடன் இருக்க வேண்டும் என்ற சுருதியை தற்போது வெளிப்படுத்திக் கொள்கிறது. ஆக மொத்தம் சுயலாப அரசியலுக்காகவே தேர்தல் பரப்புரை மூடைகளில் புலிமூட்டியாக தமிழ் தேசியம் பேசிய முகங்கள்தான் இப்போது நம்பர்ஸ் கேமை மையப்படுத்திய அதாவது உள்ளூராட்சிகளின் ஆட்சி அதிகாரத்துக்கு தேவைப்படும் இருக்கைகளை பெறும் சாத்தியப்பாட்டு அரசியலுக்காக ஸ்ரீதர் தியேட்டர் ஆயினும் சரி
மட்டக்களப்பு வாவிக்கரை வீதியில் உள்ள பிள்ளையானின் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கட்சி பணியகமாக இருந்தாலும் சரி, இல்லையென்றால் மானிப்பாய் பிரதேச சபை நிர்வாகத்துக்காக ஏகேடிஆரின் திசை காட்டியுடன் ஒரு டீல் போடும் கமுக்கமாக இருந்தாலும் சரி, ஆட்சி அதிகார இருக்கைக்காக யார் காலடியிலும் விழுந்து கொள்வோம் என்ற நிலையே யதார்த்தமாக வந்துவிட்டது. வடக்கே சரியாக ஒரு மாதத்துக்கு முன்னர், அதாவது கடந்த மாதம் இதே நாளான மே 6ஆம் தேதி நடந்த உள்ளூராட்சி தேர்தலில் வெளிப்பட்ட முடிவுகளில் தமிழ் தேசிய அரசியலின் முதன்மை கட்சி என்ற நிலை தமக்கே கிட்டியது என தமிழரசு கட்சியினர் உள்ளது உள்ளபடியே சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் தமிழரசு கட்சி முகங்கள் அவ்வாறாக கம்பு சுற்றிய நிலையில் 4 வார காலத்துக்கிடையில் அதே ஆகா ஓஹோ முதன்மை கட்சி நிலை இப்போது ஆட்சி அதிகார மையத்துக்காக தங்கினத்தோம் போட வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டது. இதனால் தாமே முன்னர் ஒரு காலத்தில் கொலையாளிகள், அடாவடிக்காரர்கள், மனித உரிமை மீறல்காரர்கள், ராஜபக்ஷ அல்லக்கைக்காரர்கள் என மக்களுக்கு கதை சொல்லிய அதே தரப்பிடம் அவர்கள் ஆதரவு கோரும் நிலையும் உருவாகிவிட்டது. ஆக மொத்தம் கடந்த தேர்தலில் ஒரு சபையில் அதிக ஆசனங்களை வென்ற தமிழ் தேசிய கட்சி ஆட்சி அமைப்பதற்கு ஏனைய தமிழ் தேசிய கட்சிகள் ஒத்துழைத்துக் கொள்வது என்ற விடயத்தில் சூமந்திரனின் தன்னகங்காரம் சில சூட்சுமங்களை செய்தமை தற்போது வெளிப்பட்டு நிற்கிறது. இதனை நேற்று முன்தினம் இந்த பதிவில் வெளிப்படுத்தப்பட்ட ஆற்றோடு அள்ளுண்டு போனாலும் போவேனே தவிர தெப்பக்காரனுக்கு ஒரு செப்பு சல்லியும் கொடுப்பதில்லை என்ற சுமந்திரனின் தான்மை எனப்படும் ஈகோ நிலையுடன் ஒப்பிட்டு சொல்லப்பட்டது. அதாவது ஏற்கனவே தமிழரசு கட்சி சங்கு அணியுடன் நடத்திய பேச்சுக்களில் சங்கு அணி கோரிய சில தவிசாளர் பதவி கோரிக்கைகளை தடாலடியாக புறந்தள்ளிய சூமந்திரன் மிஷன் இப்போது இபிடிபியின் ஸ்ரீதர் தியேட்டர் வாசலில் தமிழரசு கட்சியை கொண்டு போய் நிறுத்திவிட்டது. சங்கு அணி வடக்கில் தோராயமாக 5 சபைகளை கோரிக்கொண்ட போது அதற்கு வழிவிடாத சுமந்திரனின் மிஷன் இப்போது அதே வடக்கில் தமக்குரிய நிர்வாக வடை கஜேந்திரகுமாரின் சைக்கிள் மேற்பார்த்த தமிழ் தேசிய பேரவை சக சங்கு அணியாகிய ஜனநாயக தேசிய கூட்டணிக்கு போச்சே என்ற அங்கலாய்ப்புடன் இப்போது கிடைப்பது வரை லாபம் ஆகட்டும் என்ற சாத்தியப்பாடுகளுடன் இபிடிபியுடன் டீல் போட முனைகிறது. இதனால் சங்கு சைக்கிள் கூட்டணியை விமர்சித்து தீவிரமாக கம்பு சுற்றிய சூமந்திர செல்களுக்கு இந்த புதிய காட்சிகள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடும். கஜேந்திரகுமார் தனது கொள்கைகளை கலைந்துவிட்டு தானே அடிக்கடி துரோகிகள், இந்திய அடிமைகள், முன்னாள் ஒட்டுக்குழுக்கள், 13ஆம் திருத்த காவிகள் என சாடிய அதே முகங்களுடன் சங்கமம் செய்து விட்டதாக 2 நாட்களுக்கு முன்னர் காரசாரமாக விமர்சித்துக் கொண்ட அதே தமிழரசு கட்சியின் ஆதரவாளர்கள் இப்போது அதே போலவே முன்னைய ஒட்டுக்குழுக்களில் ஒன்றாக தம்மால் சொல்லப்பட்ட இபிடிபியின் வாசலில் தமது தலைவர் CVK சிவஞானம் நிற்பதையும் கண்ணார கண்டுகொள்கிறார்கள். கஜேந்திரகுமார் அணியை பொறுத்தவரை, அதுவும் சித்தார்த்தன் மேற்பார்த்த தமிழ் மக்கள் விடுதலை கழகம் எனப்படும் பிளோட் அமைப்பால் உருவாக்கப்பட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகிய DTNA உடன் ஒரு கொள்கை இணக்கப்பாட்டை உருவாக்கி கொண்டமை மறக்க முடியாத விடயம். இந்த கொள்கை உடன்பாட்டை அடுத்து இந்த கூட்டணி வடக்கில் இன்னும் சில மேலதிகமான சபைகளை கைப்பற்றிக் கொள்ள இபிடிபியின் ஆதரவை கோரிக்கொள்வதாகவும் இதற்காகத்தான் சித்தார்த்தன் டக்ளஸ் தேவானந்தாவுடன் தொடர்பு கொண்டதாகவும் தமிழரசு கட்சிக்காரர்களே சொல்லி வாய் மூடுவதற்கிடையில் அதே இபிடிபியின் பணியக வாசலில் CVK சிவஞானம் நிற்கிறார். இதனால் கஜேந்திரகுமார் அணி தமது தரப்பில் விசுவாசமாக நின்றவர்களுக்கு துரோகம் அளித்து விட்டதாக கம்பு சுழற்றிய சுமந்திர செல்கள் இப்போது தமது அணியும் இபிடிபியிடம் மடிப்பிச்சை எடுக்கும் வகையில் நிலைமை மாறி உள்ளதையும், இந்த நிலைமை தமது தரப்பில் விசுவாசமாக நின்றவர்களுக்கு செய்யும் இரண்டகம் என்பதையும் சற்று உணரக்கூடும். கடந்த 2009 நவம்பர் 28 ஊர்காவத்துறை நாரந்தனையில் தேர்தல் பரப்புரைக்காக சென்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு முகங்களுக்கு என்ன நடந்தது என்பதை தற்போது தனது கால்களில் ஒன்றை விந்தி விந்தி நடக்கும் சிவாஜிலிங்கம் ஆகட்டும், அல்லது கடந்த ஜனவரி மாதத்தில் மரணமடைந்த தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராஜா ஆகட்டும், அவர்களுக்கு ஏற்பட்ட காயங்களும் துன்பியல் அனுபவங்களும் சாட்சி பகரக்கூடும். அன்று இபிடிபி தமது கட்டுப்பாட்டில் இருந்த ஊர்காவல்துறைக்குள் கூட்டமைப்பினர் தேர்தல் பரப்புரைக்கு வந்து கொள்வதா என்ற சீற்றத்துடன் கூட்டமைப்பினர் மீது குரூரமான தாக்குதலை தொடுத்திருந்தார்கள். இபிடிபியின் தீவு பகுதி இராணுவ பொறுப்பாளராக இருந்த செபஸ்டியன் ரமேஷ் ஆகிய நெப்போலியனின் பராமிலிட்டரி ஆயுதக்குழு இந்த தாக்குதலை நடத்தி கூட்டமைப்பு தரப்பில் 2 படுகொலை செய்து மாவை சேனாதராஜா, சிவாஜிலிங்கம் உட்பட்ட 18 பேரை காயப்படுத்தி இருந்தது.
கூட்டமைப்பினர் சென்ற வாகனங்களும் அடித்து நொறுக்கப்பட்டிருந்தன. இந்த சம்பவம் தொடர்பாக இபிடிபியை சேர்ந்த நெப்போலியன், மதனராஜா உட்பட்ட 4 பேருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. இந்த வழக்கில் 1, 2 சந்தேக நபர்களாக குற்றஞ்சாட்டப்பட்ட நெப்போலியனும் மதனராஜாவும் நீதிமன்றத்தால் ஒருமுறை பிணை வழங்கப்பட்ட காலத்தில் நாட்டை விட்டு தப்பி தலைமறைவாகிக் கொண்டனர். நெப்போலியன் தற்போது பிரித்தானியாவில் வசிப்பதும் மதனராஜாவும் தற்போது புகலிட நாடில் ஒன்று வசிப்பதும் தெரிந்த விடயம். இதே நெப்போலியனிடம் ஊடகர் நிர்மலராஜனின் படுகொலை மீதான சுட்டு விரல்களும் உள்ளதை மறுக்க முடியாது. அதேபோல கடந்த ஓரிரு வருடங்களுக்கு முன்னர் பிரித்தானிய புலனாய்வு துறை போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான விசாரணைகளை நடத்தியதும் இங்கு குறிப்பிடத்தக்க விடயம். எனினும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீது 2001 நவம்பர் 28 இபிடிபியினர் நடத்திய தாக்குதல் தொடர்பான வழக்கு யாழ் மேல் நீதிமன்றத்திற்கு சென்றபோது இபிடிபி தரப்பின் முதன்மை சந்தேக நபர்கள் இருவரும் இல்லாமலேயே அப்போதைய யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் இந்த வழக்கை 2 வார காலமாக நடத்தியிருந்தார். அவ்வாறாக நடத்தப்பட்ட வழக்கின் முடிவில் இந்த சம்பவத்தில் 3 இரட்டை மரண தண்டனைகளும் 25 ஆண்டுகால கடூழிய சிறை தண்டனைகளும் விதிக்கப்பட்டன. இந்த தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு 15 வருடங்களுக்கு முன்னர் நடந்த தாக்குதலுக்கே இளஞ்செழியன் இந்த தீர்ப்பை வழங்கியிருந்தார். இபிடிபியின் தாக்குதல் தொடர்பான வழக்கில் இந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதி இளஞ்செழியனும் இந்த தாக்குதலில் காயமடைந்த சிவாஜிலிங்கம் உட்பட்டோரும் வாழும் சாட்சியாக உள்ள நிலையில் இப்போது அவ்வாறான துன்பியல் சம்பவங்களுக்கு காரணமான தீமைகளின் பண்டோரா பெட்டியாக இருக்கும் ஸ்ரீதர் திரையரங்கின் வாசலில் தமிழரசு கட்சியின் தலைவர் நிற்கிறார். அதாவது நாளை கிழக்கிலும் கருணா பிள்ளையானின் கட்சியின் வாசலிலும் இதே தலைகள் போய் நிற்கக்கூடும் என்பதை நேற்றைய காட்சிகள் மறைமுகமாக சொல்லிக் கொள்கின்றன. ஆக மொத்தம் தமிழ் வாக்காளர்களின் செலக்டிவ் அம்னிசியா எனப்படும் இடைக்கிடையே எழும் மறதி வியாதி தமிழ் தேசியத்தை பேசி வாக்குகளை கவரும் கட்சிகளின் பொறியில் அவர்களை மீண்டும் ஒருமுறை விளைவித்துள்ளது. இதனால்தான் தேர்தல் மேடைகளில் துரோகிகள், முன்னாள் பராமிலிட்டரி குழுக்கள், ஒட்டுக்குழுக்கள், கொழும்பு அதிகாரமைய அல்லக்கைகள் என பேசிக்கொள்ளும் முகங்கள் தான் அதன் பின்னர் உனக்கும் பெப்பே உன் அப்பனுக்கும் பெப்பே என்ற வகையில் அவ்வாறாக தாம் சுட்டு விரல் நீட்டியவர்களுடன் கூச்ச நாச்சமின்றி பிரசன்னப்படும் காட்சிகளை அரங்கேற்றிக் கொள்கிறார்கள். இதன் அடிப்படையில் தான் தமிழரசு கட்சி மானிப்பாய் பிரதேச சபையில் ஆட்சி அமைப்பதற்கு ஏகேடிஆரின் திசைகாட்டி தேசிய மக்கள் சக்தியிடம் ஆதரவு கோரியதான செய்திகளும், இபிடிபியின் படியேறி சிவிகே சிவஞானம் நின்ற காட்சியும், அதே இபிடிபியிடம் கொள்கை இணக்கப்பாட்டு தரப்பிலுள்ள சித்தார்த்தனும் கமுக்கமான தொடர்பாடல்களை மேற்கொண்ட முயன்ற செய்திகளும் வெளிவருகின்றன. ஆகமொத்தம் தமிழரசு கட்சி மட்டுமல்ல, எல்லா தரப்புகளும் ஆள் பழுத்தால் அங்கேகிளி, அரசு பழுத்தால் இங்கேகிளி என்ற தத்துவார்த்தத்தை கூச்ச நாச்சமின்றி வெளிப்படுத்திக் கொள்வதால் எல்லாம் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தானா என்ற ஒரு விரக்தி நிலை கொள்கையின் அடிப்படையில் வாக்களித்த தமிழ் சாமானியர்களுக்கு ஏற்படத்தான் செய்கிறது.